ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காராமணி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 2, தக்காளி 2, உருளைக்கிழங்கு 1, காய்ந்த மிளகாய் 2, கடுகு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் துருவல் அரை கப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, புளிக்கரைசல் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 1. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காராமணியும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்க, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. குக்கரை வச்சு காஞ்ச மிளகாய், கடுகு, பட்டை, லவங்கம் எல்லாம் கருவேப்பிலை போட்டு தாளித்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி, அதோடவே காராமணி கடலைப்பருப்பையும் சேர்த்து லேசாக வதக்கி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி, ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வர வைங்க. பிறகு ஆறுனதும் குக்கரை திறந்து தேங்காய் விழுது, புளிக்கரைசலும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து குழம்பு ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இதுவே கடலைப்பருப்பு காராமணி குழம்பு செய்கிற முறையாகவும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.